தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். விசேட விதமாக எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். எங்கள் உள்ளத்தில் தேங்கி போயிருக்கிற ஏக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள், எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். எங்களை தன்னுடைய வல்லமையினால் வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் இன்றும் எங்களை அவரோடு இணைந்து அவர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற இப்பொழுது நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்கள் குறை குற்றங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தியவர்களாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு நிற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருவீராக. மோடு தூயாவின் ஒன்றுப்பில் கடவுளாய் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டியெழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனிப்பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை
வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். Hallelujah, 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 hallelujah. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமோ? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோட்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோட்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோட்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோட்பைகள் தான் ஊற்றி வைப்பர், அப்பொழுது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி என்றால், அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் அந்த எடுப்பிலே இறைவாக்கினர் ஆமோஸ் ஊடாக வாக்குறுதி ஒன்றை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு இந்த தாவீதின் கூடாரத்தை பற்றி தெரியும். தாவீதின் கூடாரம் என்று இன்றைக்கி சொல்கிறது என்ன கேட்டால், தாவீதினுடைய வீடு, தாவீதினுடைய பரம்பரை, அந்த மக்கள். எனக்கு அருமையானவர்களே, தாவீதை ஆண்டவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து அழைத்தார். எங்களுக்கு தெரியும், அவன் அழைக்கப்பட்ட பொழுது தாவீது சங்கீதம் 69வது சங்கீதத்திலே சொல்வான், நான் என்னுடைய அம்மாவுக்கு ஒரு வேற்று பிள்ளை போல் ஆனேன்,
என் சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு வேற்று சகோதரனாக மாறிவிட்டேன் என்று அழுது அந்த சங்கீதத்தில் சொல்லியிருப்பார். அப்படியென்றால் அவருடைய அழைத்தல் முதல் கொண்டு அவர் கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தான் தாவீது வாழ்ந்தான். ஆனால் இப்படியெல்லாம் இருந்த மனிதன் என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு தெரியும், அவன் ஒரு தப்பு செய்வான், ஒரு பாவம் செய்வான். அந்த பாவம் பத்சேபாவோடு நடந்த பிற்பாடு என்ன நடக்கிறது, அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. ஆனாலும் உடனே எங்களுக்கு தெரியும் சங்கீதம் 51வது சங்கீதத்தில் அவன் ஜெபிப்பான், ஆண்டவரே நான் பிறக்கும் பொழுதே பாவத்தோடு பிறந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, தயவு செய்து என்னுடைய மன்னியும் என்று சொல்லி அவன் ஜெபிப்பான், வேண்டுவான். ஆண்டவரும் அந்த மன்னிப்பை அவருக்கு கொடுப்பான். அது மன்னிப்பை எப்படி கொடுத்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், பிரியமானவர்களே, சங்கீதம் 55வது சங்கீதத்திலே தாவீது ஒரு ஜெபத்தை ஜெபிப்பார். என்ன ஜெபம் என்றால், ஆண்டவரே எனக்கு எதிராக நிறைய எதிரிகள் என்னை வீணாய் பழி சுமத்துகின்றார்கள், எல்லாம் சுற்றி கொளுத்த காளைகள் போல் என்னை விழுங்க வருகிறாங்க, ஆண்டவரே நீ தான் என்னை பாதுகாக்கணும், அவங்கள தண்டியும் ஆண்டவரே, என்னால் தண்டிக்க முடியாது ஆனால் உன்னால் முடியும் தண்டின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிட்டு ஜெபிப்பான். என்ன நடக்கும் என்றால், ஆண்டவர் எதிரிகளை தண்டிப்பார். அப்படி என்றால் இப்படி பாவம் செய்த ஒரு மனுஷன், விழுந்து போன ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்க முடியும்? இப்படி ஆண்டவரை விட்டு விலகிய ஒருத்தனுடைய ஜெபத்தை எப்படி கேட்க முடியும்னா, பிரியமானவர்களே, நானும் நீங்களும் நேசிக்கிற ஆண்டவர் பாவங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கிறவர் அல்ல, மாறாக மன்னிக்கிற தேவன். இந்த சங்கீதம் 51வது சங்கீதத்திலே தாவீது ஜெபித்த போது ஆண்டவர் முற்றிலுமாக அவனை குணமாக்கினார், தூய்மைப்படுத்தினார். அவன் பாவம் என்பதே இல்லை. பல நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சுமந்து கொண்டு அழைகின்றோம். எப்போதோ செய்த பாவம். எங்கள் வீடுகளில் ஏதாவது நோய் வந்துட்டால் நாங்கள் யோசிக்கிறது என்ன கேட்டால், எங்களுடைய சாபம் அல்லது நாங்கள் ஏதோ செஞ்ச பாவம் இதனால் தான் இப்படி இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு முறை பாவ சிங்கித்தனத்தில் செய்கின்ற பொழுது ஆண்டவர் முழுதுமாக மாற்றி முற்றிலுமாக எங்களை கழுவுகின்றார். இதைத்தான் நானும் நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர். அப்போ இந்த மாதிரியான தாவீதை குறித்து எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தாங்க. அவனுடைய சந்ததி, அவனுடைய வரலாறு எல்லாம் அழிஞ்சு போகணும். அதுக்காகத்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் திரும்பவும் ஆமோசூடாக சொல்கிறார், இல்லை, அதில் உள்ள கிழிசல்களை எல்லாம் பழுது பார்த்து. அப்படின்னா என்ன, அங்கங்கே உடைஞ்சு கிடக்குது, வீடு உடைஞ்சு கிடக்குது, உண்மைதான். சகோதரர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க, உண்மைதான். வீட்டில் உள்ள சில பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாத்தையும் நான் பழுது பார்ப்பேன், அந்த வீட்டை மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படி என்றால் பிரியமான சகோதரர்களே, பல நேரங்களில் நாங்கள் ஆண்டவரிடத்திலே சரணடைய வேண்டும், தாவீதை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் உண்மையாகவே எங்கள் வாழ்வு சிறக்கும், அந்த வாழ்விலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியும். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிற பாருங்கள், சொல்கிறாரு, அறுவடை செய்வோரை உழுவோரும் கனிப்பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர், மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுதோறும் அது வழிந்தோடும். அப்படின்னா அப்படியான ஆசீர்வாதம் எல்லாம் அந்த பரம்பரைக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆகவே நாங்கள் செய்கிற பாவங்களினாலே எங்களுக்கு தீர்மானிக்கப்படுவதல்ல, மாறாக ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் மன்னிக்கப்படுகிறோம், ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகின்றோம் என்பதனை நாங்கள் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னோடு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பழசை பற்றியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. கேட்குறாங்க ஜேசுக்கிட்ட ஆண்டவரே, பரிசெயரும் மற்றவர்களெல்லாம் அதிகமாக நோன்பு இருக்க, ஏன் உன்னோடு இருக்கிறவங்க நோன்பு இருக்க தேவையில்லைன்னா, எப்போ ஆண்டவர் எங்களோடு இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டாங்களோ நாங்கள் அதை கொண்டாட வேண்டும். மாறாக எப்போ நோன்பு இருக்கணும், நாங்கள் ஜெபிக்கணும்னா, எப்போ ஆண்டவர் என்னோடு இல்லையோ அப்பொழுது நான் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் என்னோட தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். பிரியமான பிள்ளைகள், இன்றைய நாளிலே விசேட விதமாக எங்களுக்கு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று அவர் தருகிற புது வாழ்வுக்குள் நுழைவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு ஒன்றென விளங்க செய்தார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பும் நிறைவு பெறச் செய்தள்ளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசெப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருடைய ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உம் திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அழுத்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராக இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதியேறும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழ நாடும் மனம் கேட்கிறேன். நீ இன்றி மண்ணில் வளமில்லை, நிலமின்றி உயிர் வாழ்வில்லை. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத என்னை தாங்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாள் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, எங்கு புலனாக இறையாகவா, வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தரணியின் தாரகையே, என் தலைவனின் தாய்மரியே. தரணியின் தாரகையே, என் தலைவனின் தாய்மரியே. விண்ணக வாழ்வின் வழியே நீ, மண்ணக வாழ்வின் ஒளியே நீ. இதயங்கள் நொறுங்கி இறஞ்சுகின்றோ, என்னர்கள் தீர்க்க இறங்கி வா. தரணியின் தாரகையே,
என் தலைவனின் தாய்மரியே, தரணியின் தாரகையே, என் தலைவனின் தாய்மரியே. பிரியமானவர்களே, வேவும் தொலைக்காட்சியிலே நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை தருகின்றீர்கள். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கும் தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினால் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசி நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. துயரென்று வந்தோம் துணையாய் வந்தார், இடரென்று நின்றோம் தாயே காத்தார். துயரென்று வந்தோம் துணையாய் வந்தார், இடரென்று நின்றோம் தாயே காத்தார். தயை என்று வந்தோம் தாயே காத்தார், அரவணைத்து காக்க தாயே வந்தார். தரணியின் தாரகையே, என் தலைவனின் தாய்மரியே, தரணியின் தாரகையே, என் தலைவனின் தாய்மரியே.